ஹாய் வர்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் தி உமன் இன் கேபின் 10ங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனிங் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் தி உமன் இன் கேபின் 10 இந்த படத்தை சைமன் ஸ்டோன் இயக்கியிருக்காரு. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதையை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்துடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் ஹீரோயின் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் விஷயமாக ஒரு யார்டுக்கு போகிறாங்க. அந்த யார்டில் ஹீரோயினுக்கு 8ஆம் நம்பர் ரூம் கொடுக்குறாங்க. நைட்டு 10ஆம் நம்பர் கேபின்லேருந்து ஒரே சத்தமாக வருது. ஹீரோயின் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தாக்க ஒரு பொண்ணை கொலை பண்ணி கடலில் தூக்கி போட்டுறாங்க. இந்த விஷயத்த கப்பலில் உள்ள எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கப்பலில் உள்ளவங்க செக் பண்ணி பார்த்துட்டு யாருமே மிஸ் ஆகலை, எல்லாருமே யாரில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் எப்படியாவது இந்த இறந்து போன பொண்ணை கண்டுபிடிச்சாகணும், அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணவன் யார்கிட்ட கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு களத்தில் இறக்குறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் இறந்து போனதையும் கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 1 hour 35 minutes, 1.5 மணி நேரம் தான் படம். சின்ன படம் டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த படம் நான் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படம் ஒரு க்ரைம் த்ரில்லர் படங்கிறதுனால தான் பார்த்தேன். படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போணுச்சு. சரி, கொலை பண்ணதுக்கப்புறம் படம் விறுவிறுப்பாக போகும்னு நினச்சேன். சரி, கொலை பண்ணதுக்கு அப்புறமும் படம் விறுவிறுப்பாக போகுதுன்னாக்கா அப்பயும் படம் ஸ்லோவாக தான் போகுது. சரி, கொலைகாரனை கண்டுபிடிச்சோடனே படம் விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு நினச்சாக்கா அப்பயும் ஸ்லோவாக தான் போகுது. இந்த படம் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணவே இல்லை. சரியான அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக போகுது, ரொம்ப ஸ்லோவாக போகுது. படத்தோட லென்த் 1.5 மணி நேரம் தான். ஆனால் படம் பார்த்துட்டாக்க 3 மணி நேரம் போல் இருக்குது படம். அந்த அளவுக்கு ஸ்லோவாகவும் ஸ்க்ரீன் பிளேவை நோத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக வந்துச்சு. இந்த படத்தில் அந்த கொலை நடந்ததுக்கு உடனே நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன், கொலைகாரன் இவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த படத்தில் கொலைகாரன் இந்த படத்தில் அடுத்து என்னன்னு சொல்லி ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்காக கொலை பண்ணுறான்லாம் கண்டுபிடிக்கல, அதெல்லாம் படம் பார்த்தா தான் தெரியும். மற்றபடி இந்த படத்தில் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் ஒரு மொக்க படம் தாங்க. ஃபஸ்ட் ஆஃப் போர், செகண்ட் ஆஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனிங் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.